சேலத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஊரில் 1935 ஒருத்தர் ஸ்டுடியோ கட்டானா அவன் கடவுள் இல்லையா? அவர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார். முதலாளி தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர் முதலாளி தான் கூப்பிடுவார். கலைஞர் முதலாளி தான் கூப்பிடுவார். கண்ணதாசன் முதலாளி தான் கூப்பிடுவார். சிவாஜி கணேசன் முதலாளி தான் கூப்பிடுவார். உலக அளவில் ஒரு நடிகன் கூத்தாடி நாடாலாம் வந்த முதல் மனிதன் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் சந்தோஷமாக இல்லை. இவருக்கு செலவுக்கே காசு இல்லை. பாக்கெட்டில் பார்த்தா 8 ரூபா இருக்குது. இந்த 8 ரூபா 2 ரூபாய் எம்ஜிஆர் தானம் பண்ணார். கொடைவிழல் சொல்கிறீங்களேன், இந்த கொடைவிழ குணம் சோத்துக்கு வெளியில் காலத்திலேயே பாக்கெட்லேருந்து 8 ரூபாயில் 2 ரூபா அன்னைக்கே எம்ஜிஆர் தானம் பண்ணார். பண்டிதள் ஒன்சங்காந்தள் ஆம்பல் அனிச்சம் தன்கை கோவலை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணிச்சகை உறுதினார் அவிழ்த்து உந்தூள் கூவரம் எரிபுற எருளம் சுள்ளி கூவரம் வடமலம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிலை மணிப்பூங்கருவிலை பயனி மானி பல்லண குரமம் பசும்படி பகலம் பல்லணக்காயா விரிமலர் ஆவரை வேரல் சூரல் குறியை பூளை குருநருங்கண்ணி குறுகலை மருதம் விரிப்பூங் கோங்கம் போங்கம் திலகம் தேங்காமல் பாதிரி செருந்தி அதில் பெருந்தன் சண்பகம் கலந்தை குளவி கடிகமல் களிமா. அடுத்ததாகவே நம்ம இவ்வளவு நேரம் காத்திருந்த அந்த ஒரு தருணம் சிவகுமார் ஐயா அவர்கள் உரையாற்ற வருகிறார். ஸோ நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்ம எவ்வளோ நேரமாக அந்த ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறோம். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அவர் சாரோடைய உரையை கேட்குமாறு. இந்த கொங்கு தொழில் வர்த்தக கண்காட்சி நிகழ்வில் என்னை சிறப்பு விருந்தினராக வரவழைத்த நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. மதுரைக்கு ஒரு கோயில் இருக்குது, திருச்சிக்கு கல்லூரிகள் இருக்குது, கோயம்புத்தூருக்கு இண்டஸ்ட்ரி இருக்குது. சேலத்துக்கு அப்படின்னு நீங்கள் வரலாறு எழுதுனீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் உலகளவில் சேலத்துக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு நிறுவனம். டிஆர்எஸ் தெரியும் உங்களுக்கு. அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வெளிநாட்டிலே தொழில் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு தான் பிறந்த மண்ணுக்கே டிஆர் சுந்தரம் அவர்கள், ஏவிஎம் செட்டியார் ஒரு பெரிய பில்லர் தமிழ் சினிமா உலகத்தில். ஏவிஎம் செட்டியார் ஒரு பெரிய தூண். எஸ்எஸ் வாசன் மாதிரி இன்னொருத்தர் பிறக்க முடியாது. அங்கே பச்சராஜா ஒருத்தர் வந்தார். வாகினி ஸ்டுடியோ நாகரெட்டியார் ஒருத்தர் இருந்தார். இவங்க எல்லாரையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு அவங்கெல்லாம் கல்கட்டாவிலையும் பம்பாயிலையும் போய், இங்கே ஸ்டுடியோ இல்லைங்கிறதுனால கல்கட்டாவிலையும் பம்பாயிலும் போய் படம் எடுத்தாங்க. ஏவிஎம் செட்டியார், கே சுப்பிரமணியம், எஸ்எஸ் வாசன் போன்றவர்களாம். ஆனால் சென்னையிலிருந்து ஒரு 200 மைல் தள்ளி இந்த ஊரில் 1935 ஒருத்தர் ஸ்டுடியோ கட்டானா அவன் கடவுள் இல்லையா? 1930 மெட்ராஸில் கட்டலை. மெட்ராஸில் கட்டலை, சேலத்தில் தான் முதல் 1935 மாடர்ன் தியேட்டர்ஸை கட்டி 37 முதல் படம் எடுத்தவர் டிஆர் சுந்தரம் அவர்கள். அவர் யாருமே அவர் பேர் சொல்லி கூப்பிடுகிறார். முதலாளி தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர் முதலாளி தான் கூப்பிடுவார். கலைஞர் முதலாளி தான் கூப்பிடுவார். கண்ணதாசன் முதலாளி தான் கூப்பிடுவார். சிவாஜி கணேசன் முதலாளி தான் கூப்பிடுவார். அவர் யாரும் பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அதே மாதிரி சேர் யாருக்கு போட மாட்டார். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தாங்கன்னா விஐபி வந்தால் எவ்வளோ பெரிய ஆள் எம்ஜிஆருக்கு யாராக இருந்தாலும் சரி, அவர் சேர் போட்டு கால் மேல் கால் போட்டு மற்ற கை கட்டி பேசணும். புரிஞ்சிட்டிங்களா? தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், விஎன் ஜானகி இருந்தாங்க. ஆந்திராவில் என்டி ராமராவ், அந்த 4 முதலமைச்சர்கள் வேலை பார்த்த ஸ்டுடியோ உங்கள் ஊர் ஸ்டுடியோ. இந்த பெருமை எந்த ஊருக்கும் கிடையாது, சேலத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அந்த முதல்ல எம்ஜிஆரை வைத்து தமிழ்நாட்டில் யாரும் பண்ணல. முதல்ல அலிபாபா 40 முதல் கன்னடப்படம் எடுத்தாள் டிஆர் சுந்தரம். யாருமே எடுக்கலை, எந்த ப்ரொடியூசர் இந்தியாவிலேயும் எடுக்கலை. முதல்ல இவர் தான் அலிபாபா 40 கன்னடப்படத்தை எடுத்தாள் டிஆர் சுந்தரம் அவர்கள். முதல் மலையாள படம் எடுத்தவர் இவர் தான். முதல் கன்னட படம் எடுத்தது இவர் தான். முதல் ஸ்டண்ட் படம் எடுத்தது இவர் தான். பல முதல்களுக்கு சொந்தக்காரர். அவருக்கு பாரதிதாசனை பிடிக்கும், கண்ணதாசனை பிடிக்கும், எல்லா திராவிட கழக தலைவர்கள் எல்லாரையுமே பிடிக்கும். அந்த பாரதிதாசனில் வச்சு பல படங்களுக்கு வசனம் எழுதி வச்சுருக்காரு.
எம்ஜிஆர் அவர்கள் வந்து மந்திரிகுமாரி படத்துக்கு இங்கே தான் வந்து நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்துக்கு வசனம் எழுதினாள் கலைஞர். அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாறு உண்டு. டிஆர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராஜகுமாரின் ஒரு படத்தை வந்து முதல்ல 1947 எடுக்கிறாங்க. 1946 எம்ஜிஆர் முதலாக ஹீரோவாக நடித்த ஜூபிட்டர் ராஜகுமாரி படம் கோயம்புத்தூர் எடுக்கிறாங்க. அந்த ராஜகுமாரி படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ நடிக்கும்போதே கண்ணதாசன் தான் வேண்டும் சொல்லி அவர் ஜூபிட்டரில் ஒரு பாட்டு எழுதுறாரு, கலங்காது மனம் ஒரு பாட்டு. அந்த ராஜகுமாரி படத்துக்கு கலைஞர் வசனம் எழுதினால்தான் நடிப்பேன் எம்ஜிஆர் சொல்லி கலைஞர் தான் ராஜகுமாரி படத்துக்கு 1946 வசனம் எழுதினார். அதே மாதிரி மந்திரிகுமாரி படத்துக்கு மாடர்ன் தியேட்டர் உங்கூரில் வந்து பண்ணும்போது அதே எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் வசனம் எழுதினா நடிப்பேன்னு சொல்லி அவரை வச்சு படம் நடிச்சாங்க. அவர் திரும்பி பார் படம் சிவாஜி நடித்த படத்துக்கும் இல்லர் ஜோதி படத்துக்கெல்லாம் அவர் தான் வசனம் எழுதினார். கண்ணதாசன் அவர்கள் அவர் தயாரான இடமே இங்கே சேலம் சொல்லி தான். சேலத்தில் வந்து சண்டமாறுதல்னு ஒரு பத்திரிக்கை, டிஆர்எஸ் வந்து சண்டமாறுதல்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார். இந்த பத்திரிக்கை ஆசிரியராக வந்து கண்ணதாசன் வேலை பார்த்தாலும். அதுக்கப்புறம் இல்லர் ஜோதி அப்படிங்கிற படத்தில் இல்லர் ஜோதி படத்துக்கு மொத்த படத்துக்குமே கண்ணதாசன் கதாவசனம் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லர் ஜோதி வந்து சிவாஜியும் பத்மினி நடித்த படம். அதுக்கு மொத்த படத்துக்கும் வசனம் எழுதியவர் கண்ணதாசன். படம் எடுத்தாச்சு, படம் முடித்து போட்டு பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் படத்துக்கு பெப்பு கம்மியாக இருக்குது, ஏதாவது ஓரங்க நாடகம் சேர்த்தா பெட்டரு அப்படின்னு சொல்லும்போது ஓரங்க நாடகம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ வந்து கருணாநிதி இவரெல்லாம் ஜெயிலில் இருக்காங்க. கண்ணதாசன் இல்லாமல் அந்த கல்லடைக்குறிச்சி போராட்டத்தில் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அந்த டைமில் கேட்குறாங்க, மூணாக்கானா நீ வந்து ஓரங்க நாடகம் எழுதி கொடுன்னு டிஆர்எஸ் கேட்குறாரு கருணாநிதியை. கருணாநிதி சொல்கிறார், என் நண்பன் வந்து படம் பூரா எழுதியிருக்கான் கண்ணதாசன் வருத்தப்படுமா? கண்ணதாசன் கேட்டு அவர் ஓகேன்னு சொன்னால் எழுதித்தாருன்னா கண்ணதாசன் எழுதிக்கிட்டார். அப்படி இல்லர் ஜோதி படத்திலே அனாகலி என்ற ஒரு ஓரங்க நாடகத்துக்கு கலைஞர் தான் வசனம் எழுதினார். அவர் என்கிட்டே சொன்னார், கண்ணதாசன்கிட்ட அனுமதி வாங்கித்தான் எழுதினேன் அப்படின்ட்டு. திருக்கோவிலை ஒரு சாதாரண ஊர். அந்த திருக்கோவிலையில் முத்துவரன்னு ஒரு நாடி ஜோசியம் பார்க்குறாள், நாட்டு வைத்தியம் பார்க்குறாள். அவருக்கு பிறந்த பையன் கலைஞர் கருணாநிதி. சின்ன ஓட்டு வீடு. அந்த வீட்டில் பிறந்தவன் முகலாய சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், மாட மாளிகை எப்படி இருக்கும், கூடக்கோரம் எப்படி இருக்கும், நீச்சல் குளம் எப்படி இருக்கும், யானை சேனை படங்கள் எப்படி, இத்தனையும் மனப்பாடம் பண்ணி கற்பனையாக செய்து அந்த திருக்கோவிலையில் இருந்த சின்ன பையன் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலு. ஞாபகம் வச்சுக்கணும், கருணாநிதி 12ஆம் கிளாஸ் ஃபெயிலானவர். அவர் எழுதுகிறார், அனாகலி கதை உங்களுக்கு தெரியும். சலீமுக்கு ஒரு பையன் தான். அவன் வந்து அக்பருடைய மகன். அக்பரின் மகன் வந்து ஒரு ஆடல் ஆடைக்குன்னா டான்ஸ் ஆடுற பொண்ணு. ஒரு ராஜகுமாரன் வந்து ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு லவ் பண்ண ராஜா சும்மா இருப்பானா? முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் கேட்க மாட்டேன்னா சலீம் வந்து நான் அனாகலி தான் கல்யாணம் பண்ண சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் சலீமுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவனை குடிக்க வச்சு மயங்க வச்சுட்டு அனாகலி உயிரோடு சமாதி ஆக்கி விட்டார்கள். புரிஞ்சு என்னன்னு சாவடிக்கலை, சமாதி கட்டி உயிரோடு அவன் வச்சு கடைசி கல் மேலே வச்சு உயிரோடு இருக்கிறான். சமாதி மூடிட்டாங்க. இப்படி வந்து உயிரோடு சமாதி வச்சுட்டாங்க அனாகலிக்கு. இது வந்து போதை தெளிந்த உடனே சலீமுக்கு தெரியுது அனாகலி எங்கன்னா உங்கள் அப்பா உயிரோட சமாதி வச்சுட்டான்னு சொன்னான். அப்போ வந்து கருணாநிதி எழுதிய வசனம் சாகா வரம்பற்ற வசனம். அதை சொல்ல எப்படின்னு கேட்டு பாருங்க. அனார் மறைந்து விட்டாயே என் மாசற்ற ஜோதிமலையே, பெண்ணின் பெரும் பொருளே, பேரழகின் பிறப்பிடமே, என் கண்ணில் படாமல் உன் கட்டழகை கல்லறைக்குள் மறைத்து விட்டார்களா மாபாவிகள். காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே, கவிஞர்களிடம் தொழுத்தழைகளா கற்பனை ஆரமே, சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல்கொட்டியின் மூடினரோ கல்லின் வலிய மனமடையோர் பாவிகள். என் அனாகலியை அழைத்து விட்டீர்கள், என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள், அமர வினையை ஒழித்து விட்டீர்கள், காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியை கல்லறைக்குள் மூடிவிட்டீர்கள். அவள் அழகை மறைத்தீர்கள். ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே, அவளை சலீம் நெஞ்சத்திலிருந்து எடுத்து யாருக்கும் துணிவில்லை, யாருக்கும் திறனில்லை. நாடோடியாம் அவள், நாடாள வேண்டிய நான், என் சுட்டவர் அசைவுக்கு 8 திக்கும் பணியுமாம், படைபல உண்டாம் எனக்கு, தடைபல கடக்கலாமாம் நான். பெரிய ஊர் போல அரண்மனை, பிரம்மாண்டமான கோட்டை, எடுபிடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம், மணிமுடி உண்டு பணிகூறிய பலவருவர்,
மந்தமாத வேண்டுமா அதற்கு ஒரு பூஞ்சோலை, நீந்தி விளையாடவா அதற்கு ஒரு நீரோடை, பட்டி வைத்த தலையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று கவலைப்பட கணக்கற்றோர், மொட்டு வைத்த மல்லிகை நல்லா முல்லை நல்லா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம். இவ்வளவும் இருந்தென்ன, இத்தனை சுகமும் கிடைத்தென்ன, இதயத்தில் குடியேறி விட்டவளை ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லாத எனக்கு, விரும்பியவளை அடைய சுதந்திரம் இல்லாத எனக்கு இவ்வளவும் இருந்தென்ன இல்லாவிட்டால் என்ன? அரண்மனை ஏன், ஆடம்பரம் ஏன், அரசு வாழ் ஏன், என் ஆணை கேட்க 1000 ஆட்கள் ஏன் ஏன் ஏன்? ஆனால் உன்னை அடையமான அந்த பாவிக்கு இவ்வளவும் ஏன்? உயிரோடு உன்னை சமாதி வைப்பதை தடுக்க முடியாத இந்த அடிமை ராஜ்யமாக ராஜ்யம் தான் ஏன்? நீ இல்லாத பூமியிலே அன்பே எனக்கு வாழ்வுதான் ஏன்? அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம். என் காதலியை விழுங்கியுள்ள கல்லறையே நீ சொல், ராஜ்ய அந்தஸ்து குறைந்துவிட்டே என்று நீ அவளை விழுங்கிவிட்டாய். முஸ்லே பாதப்பிழா அக்பர் ஒரு ராஜபுத்திர ஜோதிபாயை மணந்து கொள்ளலாமாம். அந்த ஜோதியின் மைந்தன் ஒரு நடன சுந்தரை காதலிக்க கூடாதாம். என் காதலை விடுங்குள்ள கல்லறையே நீ சொல், நீ வழங்கியுள்ள தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தானா சொல். சொல்ல மாட்டாய், சொல்ல மாட்டாய். உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும், உனக்கு உயிர்களை குடிக்கத்தான் தெரியும். இதோ அந்த வேலை செய், உனக்கு பழக்கமாக அந்த வேலை செய். அனார் 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 அந்த சமாதியில் மோதி செத்து போகிறான். இதுதான் கதை. இதை 1956 கலைஞர் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி சரித்திரம் நடந்தவங்க. எம்ஜிஆர் பல படம் நடிச்சிருக்காரு. எம்ஜிஆருக்கெல்லாம் நீங்கள் பெரும்படம் வாடிக்கல. ஒரு நடிகன் நாடாண்டான் அப்படிங்கிறது உலக வரலாற்று எம்ஜிஆர் தான், ஞாபகம் வச்சுங்க. ரொனால்டு ரீகன் இதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து தான் வராரு. அமெரிக்கா அலிபானவர் 4 வருஷம் கழித்து போனால் உலக அளவில் ஒரு நடிகன் கூத்தாடி நாடாலாம் வந்த முதல் மனிதன் எம்ஜிஆர் அவர்கள். அவர் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறமா இல்லை, அவர் சந்தோஷமாக இல்லை, அவர் நினைக்கிற சந்தோஷமாக இல்லை. தினமும் காலையில் 9 மணிக்கு மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிறாரு. 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 மணி ஆகிப்போச்சு. ஒரு கால் ஷீட் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சோடனே போயான்ட்டானுங்க. அதான் இன்றைக்கி வேலை வரல. அதான் காத்தால் மேக்கப் போட்டு போகிறாரு. பொழுதா வரைக்கும் அவர் கூப்பிட்டு ஒரு ஷாட் கூட எடுக்கலை, அனுப்பியாச்சு. மறுநாள் காலையில் மேக்கப் போட்டு போகிறாரு. அதேமாதிரி பொழுது உட்காந்துருக்கிறாரு, யாரும் கூப்பிடவே இல்லை. 6 மணி ஷூட்டிங் முடியுது, வீட்டுக்கு போயிடாரு. மறுநாள் வராரு, மேக்கப் போடுறாரு, பொழுது உட்காந்துருக்காரு. மத்தியானம் சாப்பாடு கொடுங்க, சாப்பிட்றாரு. சாயங்காலம் ஷாட்டு வரல, சாயங்காலம் வீட்டுக்கு போகிறாரு. 17 நாள் ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளோ பொறுமை மனசுக்கு. 17 நாள் எம்ஜிஆருக்கு ஒரு நாள் கூட ஷாட் எடுக்கவே இல்லை. மேக்கப் போட்டு தினம் உட்காந்துப்பாரு. ஏன்னு கேட்க நாதி இல்லை. அந்த 17ஆவது நாள் சார் தங்கடா டைரக்டர் இந்த போலீஸ் வேஷம் போடுறான் அந்த பையன் எங்கடா அப்படின்னு கேட்டான். சார் நான் தான் சார், நான் உனக்கு சைக்கிளோட தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது. சைக்கிள் நம்ம எப்படி எடுக்குன்னு சொன்னால் ஓடி போய் எதிர்த்தாப்பில் ஒரு பொட்டி கடை சைக்கிள் நிற்குது. அந்த சைக்கிளை போய் எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்து வந்தார். பக்கத்துக்கு கேமரா ஆன் பண்ண தள்ளி விட்டால் சைக்கிள் படலை பண்ணி போய் பொத்துன்னு விழுந்தார். டேக் 2 அப்படின்னா பழையபடி சைக்கிள் எம்ஜிஆர் ஏறினார். சைக்கிள் போயிட்டே இருக்குது. கேமரா எடுத்துருக்காங்க. போய் டேக் 2ன்னு சைக்கிள் கடை ஒடியாண்ட திருடா சைக்கிள் திருடாண்ணா. உடனே டாக்டர் எல்லிசா தாங்க சொல்கிறார், டெல் ஹிம் சைக்கிள் இஸ் ஆக்டிங் அப்படின்னா. இங்கிலீஷ் எனக்கு தெரியா, சைக்கிள் கொடுக்க சொல்லியா அப்படின்னா. உடனே எம்ஜிஆர் ஓடி போய், அப்பா தப்பாக நினச்சிக்காதப்பா, 17 நாள் தினமும் மேக்கப் போட்டு வந்தேன், நாதியே இல்லை, ஏன்னு கேட்க ஆடு இல்லை, இன்றைக்கி தான் ஷார்ட் வருது, இன்றைக்கி சைக்கிளில் இன்றைக்கும் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, திருடெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஷார்ட்டு முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த சைக்கிள் சொந்தக்காரர் யாரையுமா பராசக்தி படம் எடுத்தாங்களா, பராசக்தி டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு கிருஷ்ணன் தான் அந்த சைக்கிளுக்கு சொந்தக்காரன். அப்படியெல்லாம் வாழ்க்கையில் துவங்க ஆரம்பித்து 1936 சதிரிலாவை படித்து நடக்கிறார். துண்டு வேஷம், அதாவது அதை விட கேவலம் எக்ஸ்ட்ரா நடிக்கும் வேஷம். 1936, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45 10 வருஷம் துண்டு வேஷம் நடிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா வேஷம், ஒரு காப்பி டீ கொடுக்குற மாதிரி பியூன் வேஷம், அந்த மாதிரி ரொம்ப கேவலமான வேஷம் 10 வருஷம் நடிக்கிறாரு. 10ஆவது வருஷம்தான் அவருக்கு அந்த ராஜகுமாரில் ஹீரோ சான்ஸ் வருது. 10 வருஷம் துண்டு வேஷம். அப்புறம் ராஜகுமாரில் ஹீரோ நிற்க ஆரம்பித்து அப்புறம் லேடிஸ் சென்டர்மெண்ட் கதையாக, இப்போ அன்னக்கடி வந்தது, பத்திரகாளி வந்துச்சு, பாக்கியலி வந்துச்சு, அப்படி பொம்பளை சென்டர்மெண்ட் கதையாக வருது. அப்புறம் 7 வருஷம் அவர் ஹீரோ பண்ண ஆரம்பிச்சது. முதல் படம் மலைக்கல்லன், ஞாபகம் வச்சுக்கணும். மலைக்கல்லன் பேர் பாருங்கள், ஆம்பளை பேர் மலைக்கல்லன். அப்புறம் அலிபாபா ஆம்பளை பேர் வருது, மதுரை வீரன் ஆம்பளை பேர், அப்புறம் நாடோடி மன்னன். இப்படி ஹீரோ சென்டர் பண்ணி படங்களை வர்றதுக்கு 37 வருஷம் வெயிட் பண்ணுற, ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் ஈஸியாக நினச்சிக்க 37 வருஷம் வெயிட் பண்ணுவேன். இது தொழில் ரீதியான விஷயம். பர்சனல் லைஃப் என்ன தெரியுமா, 19 வயசில் கல்யாணம் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா பார்கவி என்கிற தங்கமணின்னு ஒரு பிள்ளைய கல்யாணம், மலையாள பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு பாலக்காடு பக்கம் சொந்த ஊர் அவருக்கு. பார்கவி என்கிற தங்கமணியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு சோறு போடுறதுக்கு வசதி இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? எம்ஜிஆருக்கு ஷூட்டிங் கிட்டி கிடையாது, அது எக்ஸ்ட்ரா நடிங்க தானே. எக்ஸ்ட்ரா நடி சாப்பாடுக்கு என்ன வேணுமா? பொண்டாட்டி கிட்டே போய் தொடவே முடியல அவருக்கு.
ஒரு 3 முண்டாப்பணிகள் இருக்கேன், 2 பட்டாப்படி அண்டர்வா இருக்கேன், ஜிப்பா 4 ஜிப்பா இருக்கேன், 2 வேஷ்டிகள் சாயங்காலம் இவர் அதை வந்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு இந்த துணியெல்லாம் நனைச்சி சோப்பு போட்டு அலசி போட்டு வெளியே காலை இஸ்திரி பொட்டியெல்லாம் கிடையாது. சொம்பு நம்ம ஊர் சொம்பு இருக்கும், தண்ணி ஊற்றுற சொம்பு கூட நிலக்கரியை சூடு கறியை போட்டு அந்த சொம்பில் விசிறி போட்டு நடந்து ஸ்டுடியோ போய் சான்ஸ் கேட்பார். ஏன்னா பஸ்ஸில் போனால் காசு செலவாகும். கற்பனை பண்ணி பாருங்க, 1940 நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோ துன்பப்பட்டு ஸ்டுடியோ நடந்து போய் கேட்குறாரு, ராஜகுமாரமாக இருக்கிறாப்பா, இவ்வளோ அழகாக இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா வேஷம் கொடுக்குறது வேண்டாப்பாங்கிறான். இப்படி போகிற பக்கமெல்லாம் வேஷம் கிடைக்க மாட்டேன். இப்படிலாம் துன்பப்பட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை. இப்படி துன்பப்பட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வர்றான், வந்து அண்ணே வணக்கம்ண்ணா. என்ன அப்படின்னா, கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் நீங்களும் உங்கள் அண்ணனு 4ஆம் கிளாஸ் படிச்சிங்க. கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் 4ஆம் கிளாஸ் படிச்சிங்க. இப்போ மெட்ராஸ்கார சொல்கிறான், கும்பகோணத்தில் ஆணையடி பள்ளியில் நீங்களும் உங்கள் அண்ணனு 4ஆம் கிளாஸ் உங்கள் அண்ணன் படித்த நீங்கள் படிச்சிங்க, உங்கள் அண்ணன் 6ஆம் கிளாஸ் படித்தார். அப்புறம் வந்து வேலுநாயர் நாடக கம்பெனி நீங்கள் நடிச்சிங்க. அப்போ நான் கூட நடித்தவண்ணா. 1940 எங்கே இருக்குது அவர் சொல்கிற கதை? எந்த காலத்து? 1920-25 காலம் சொல்கிறாரு. என்னையா பிரச்சனை? ஆனாலே ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான். இவருக்கு செலவுக்கே காசு இல்லை. பாக்கெட்டில் பார்த்தா 8 ரூபா இருக்குது. இந்த 8 ரூபா 2 ரூபாய் எம்ஜிஆர் தானம் பண்ணார். கொடைவிழல் சொல்கிறீங்களேன், இந்த கொடைவிழல் குணம் வந்து சோத்துக்கு வெளியில காலத்திலேயே பாக்கெட்லேருந்து 8 ரூபாயில் 2 ரூபா வந்து அன்னைக்கே எம்ஜிஆர் தானம் பண்ணார். இப்படி வந்து போயிட்டுருக்குது. சம்சாரம் வந்து 2 வருஷம் செத்து போகிறா. இப்போ பையன் பொக்குன்னு போயிடுவான்னு அம்மாக்காரி வந்து சதானந்தன்னு ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. இவங்களை விட கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அம்மா வந்து கொஞ்சம் பண்ணையார் வீட்டு பொண்ணு பண்ணா கூட்ட மெட்ராஸ் குடி வைக்கலாம். குடி வச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரிகள்லாம், ராமச்சந்திரனுக்கு நீ 2வது சம்சாரமா? இல்லைங்க, நான் முதல் சம்சாரம். நீ முதல் சம்சாரம் உன் கணக்குப்படி ராமச்சந்திரனுக்கு முன்னாடி ஒருத்தி இருந்தா இல்லை பார்கவின்னு தங்க பண்ணினா. இல்லைங்க, பைத்தியமே பேசுகிறேன். 6 மாதம் முன்னாடி இந்த வீட்டில் குடியிருந்தா, அங்கே தான் இப்போ நீ குடியிருக்கான்னா. அப்போ ஏன் நான் 2ஆம் தரமாக வேண்டும்? நான் ஏன் ஏமாற்றப்பட்டேன்? ஷாக் அந்த அம்மாவுக்கு. எம்ஜிஆர் மனசுக்கு மட்டும் அந்த அமத்தில் 18 ஆண்டுகள் டிபி பேஷண்ட். ஞாபகம் வச்சுக்கணும், எம்ஜி ராமச்சந்திரன் ஒய்ஃபு 18 ஆண்டுகள் டிபி பேஷண்ட். டிபி முத்தி போச்சு. இப்போ டிபிக்கில் மருந்து கிடையாது. அப்போ வால்டாக்ஸ் ரோட்லேருந்து பொண்டாட்டியை சைக்கிள் ரிக்ஷா உட்கார வச்சு, சைக்கிள் ரிக்ஷாவில் இவர் உட்கார மாட்டார், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிகிட்டு வருமா, இவர் சைடில் நடந்து வருவார். எத்தனை மைல்? வால்டாக்ஸ் ரோட்லேருந்து கபாலே தியேட்டர், காமராஜர் தியேட்டருங்கிறது மயிலாப்பூர் லஸ்கானர். அடுத்து 7 கிலோமீட்டருக்கு எம்ஜிஆர் நடந்து பொண்டாட்டியை ரிக்ஷாவில் உட்கார வச்சு கூட்டி போய் வைத்தியம் பார்ப்பார். வயிற்றில் குணமாகலை. கடைசி காலங்களில் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு வந்து பொண்டாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா ஊற விட்டு அரப்புத்தூள் சீக்காயம் போட்டு குளிப்பாட்டி சாம்பாணி போக தலைக்கு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சோறு ஊட்டி விட்டு, ஞாபகம் வச்சுக்க, பொண்டாட்டிக்கு எம்ஜிஆர் சோறு ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கட்டில் படுக்க வைக்கிறாரு. இப்படியெல்லாம் துன்பப்பட்டு வாழ்ந்து அப்புறம் 54 வந்து மதுரையில் மலைக்கள் நடிக்க ஆரம்பித்து, அலிபாபா நடிக்க ஆரம்பித்து, மதுரை நடிக்க ஆரம்பித்து, நாடோயம் நடிக்க ஆரம்பித்து, எங்கள் வீட்டில் போய் வச்சு அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே முடிச்சிட்டார். உங்களுக்கெல்லாம் முதலமைச்சரான ஆசை என்னன்னா, உன் பொண்டாட்டிக்கு பின்னாடி கழுவி விடுவியா? பொண்டாட்டிக்கு வெளிக்கு போனால் கழுவி விடுவியா? நீ தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி விடுவியா? நீ சோறு ஊட்டி விடுவியா? எவன் பண்ணியிருக்கீங்க? அவள் பண்ணுவான். நமக்கு அவள் இழிச்சவாச்சி நம்ம பொண்டாடி பண்ணி நம்ம வீட்டு பண்ணியிருக்கோமா? எத்தனை பேர் பொண்டாடிக்கு பண்ணியிருக்கீங்க? எவனும் பண்ண மாட்டானுங்க. அதையெல்லாம் பண்ணுனா முதலமைச்சர் பதவி நமக்கு வேணுமா? முதலமைச்சர் நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த துன்பம் நமக்கு வேண்டாம், அது வேணாம். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு எம்ஜிஆர் வந்தவர். புரியுதவங்களுக்கு? அது மாதிரி இப்போ மாடர்ன் ஸ்டைல்ஸ் இருந்த ஆட்களில் சிவாஜி எப்படிப்பட்டார்? சிவாஜி எல்லாம் என்ன கஷ்டப்பட்டுருக்காரு. குதிரை மூஞ்சிங்கிறானுங்க, ரட்டம் பண்ணங்கிறானுங்க, சரியாக தமிழ் பேச இல்லைங்கிறாங்க. இந்த எல்லாம் தாண்டி தானே அவர் பராசரி நடித்தார், அப்புறம் மனோகர் நடித்தார். கருணாநிதி வந்து உயிர் போகுது, இன்னும் 10 நாள் சாக போகிறாரு. வயிற்றில் ஓட்டையை போட்டு ஒரு சின்ன குழாயை போட்டு டியூப்பில் ஜூஸ் வாய் வழியாக அனுப்ப முடியாது, வயிற்றில் ஓட்டையை போட்டு ஜூஸ் ஒன்று ஊற்றுறாங்க. அது கோழி சூப்போ ஆட்டு சூப்பு ஊற்றிட்டு கீழே மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சு சாயங்காலம்னே மூஞ்சியில் தொடச்சி விட்டு அந்த வெள்ளை சட்டையை போட்டு மஞ்சள் துண்டை போட்டு ஈஸியால் உட்கார வச்சுருவாங்க. அந்த பசங்களாம் வந்தால அந்த ஈஸியால் உட்கார வச்சுருவாங்க. இப்போ நம்ம மாதிரி ஆளுக்கு போனால் போய் பார்க்கலாம், பேசுகிற சக்தி போயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்க, 2018 உயிர் போகுது. நான் 17 செப்டம்பர் மாதம் போய் பார்க்குறேன். மெமரியெல்லாம் போயிடுச்சு. ஒரு சின்ன வயசில் அவர் 42 அவருடைய 42ஆவது வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு கண்ணு போயிடுச்சு. உங்களுக்கு நிறையா பேர் தெரியும், கட்சிக்காரலாம் தெரியும் உங்களுக்கு. எம்ஜிஆர் கருணாநிதிக்கு ஒரு இடதுகண் கிடையாது, அதெல்லாம் கருப்பு நாட்டிலே போட்டுக்குவார்.
ஒரு கண்ணாதே பார்வை இருக்குது. இப்போ மெமரியெல்லாம் போயாச்சு. நான் போயிருக்கிறேன். நான் போய் வீட்டுக்கு போய் பார்த்தோன்னே கருணாநிதி பொண்ணு வந்து அப்பாப்பா சிவகுமார் அண்ணன் வந்திருக்கிறாரு, சிவகுமார் வந்திருக்காரு, அவர் கட்டில் விடுவாங்க அப்படி உட்காந்துருக்காரு. எந்த ரியாக்ஷன் கிடையாது. பொம்மை உட்காந்துருக்காரு. அப்பா சிவகுமார் அண்ணன் வந்திருக்காரு, சிவகுமார் எந்த ரியாக்ஷன் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், இவர் எப்படியாவது கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணவங்க சொல்லிட்டு இந்த இப்போ நான் பேசலாம் அந்த மாதிரி மனோரா டயலாக் தர்பார் சீன் எல்லாம் இப்போ என் வயசு ஆளுகள் கொஞ்சம் என் வயசில் 70-75 ஆளுகள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த மனோரெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மனோரா படத்தில் வந்து இந்த புருஷோத்தமன் உங்களுக்கு தெரியும். புருஷோத்தமன் வந்து மகாராஜா, பொண்டாட்டி வந்து கண்ணாம்பா, பட்டத்து ராணி இருக்கிறாங்க. ஒரு இவளை வந்து டிஆர் ராஜமலையை வந்து 2வது கூத்தியாராக குளிச்சுக்குவார். அந்த அம்மா வந்து வசந்த சேனை மேடையில் உட்கார வச்சுருப்பார், பொண்டாட்டியை ஜெயிலில் வச்சுருப்பார். இவன் வந்து சிவாஜி மேலே கோவப்பட்டு இந்த 2வது சம்சாரத்துக்கு நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னு கையில் விளங்க மாட்டி கொண்டாந்து விசாரிப்பார். அதான் மனோகர் தர்பார் சீன். அப்படின்னா அந்த வந்து 2வது சம்சாரத்தை சம்சாரத்தை பையன் மனோகரை மதிக்கலை அப்படிங்கிறக்காக கையில் விளங்க மாட்டி விசாரிக்கிறது சீனும். அது இப்போ நான் மொத்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து சொந்த மனைவியை, உத்தமமான மனைவியை வேசின்னு சொல்லிவிட்டார். உங்கள் அம்மா வேசின்ட்டார் சிவாஜி கிட்ட. அதை தாங்காமல் சிவாஜியோட டயலாக் பேசுவார். கடைசியில் வரும் அந்த தர்பார் சீனில், புருஷோத்தமரே, புரட்டு காரியின் உருட்டும் விழிகளே, உலகத்தை காண்பவரே, மானமுண்டே நல்வாழ்வன கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் வந்திக்கும் வித்தியாசம் தெரியா மதிவானரே, குடிநிலவை கொள்ளி கட்டணை கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்படம், அறநிலையின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூது கூறிய உன் அங்கங்களை பிறந்தெறிவேன். இந்த தோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட துட்டை நுள்ளை துண்டாடுவேன். துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் வாளை, தடுத்துக்கொள்ளும் சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தடுக்குக்காரின் குலுக்கு சிரிப்பிலே நீர் கோழையாகிவிட்டிருந்தால் ஓடுமதை விட்டு புறமது காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமை மூட வந்த புழுதி காற்றே புறமது காட்டி ஓடும். கலிங்கத்து பண்ணை மறைக்கும் அந்த காருளே கால் பிடரையில் இடிபட ஓடும் ஓடும் ஓலமிட்டு ஓடும் ஓங்காத கூச்சிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூஷத்தை சென்னஞ்சது போடுவே ஏன் சிலையாக மாறிவிட்டீர்? ஏ ராஜபர்க்கமே பழிவாங்கும் பக்தர் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்தி வேலைக்காரின் ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்கிறேன். இந்த நாசகாரின் நரம்புலா உமக்கு மாலை சுட்டுகிறேன். முல்லை சிரிப்பெல்லாம் புகழ்வீரே மோக போதையில் அந்த பற்களை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பார், பத்தினி இழந்த படுபாவை பார், நீங்கி முன் பஞ்சனையான படுபாட்டை பார். இதுதான் ஷார்ட். இந்த டயலாக் முடிஞ்சோடனே மெயின் பாயிண்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணி பாருங்க. இந்த டயலாக்கை கருணாநிதி முன்னாடி வச்சு கோமான் இருக்கிறாரு, முன்னாடி வச்சு டிவி வச்சு ஏற்கனவே ரெக்கார்டு பண்ணியாச்சு. ரெக்கார்டு பண்ண வீடியோ கருணாநிதி பண்ணி பார்க்க முடியாது. ஒரு 5 அடி தூரத்தில் வச்சு டிவி ஆன் பண்ணி சொல்லி ஃபுல் வால்யூம் வைக்கிறோம். ஃபுல் வால்யூம் வச்சா புருஷோத்தமரே புரட்டு கால் விட்டுமுன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. கடைசியில் பார், பத்தினி அந்த படுபாவி பார், நீனும் பஞ்சனை படுமாட்டை பார் அப்படின்னு உடனே இந்த கண்ணில் ஓரத்துலேருந்து ஒரு சொட்டு ரத்தம், ஒரு கண்ணீர் வழி வந்தது. கற்பனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட செத்து போகிறதா நினைத்து கொடுத்த மனிதன் 1954 அந்த மனுஷன் எழுதி உலகமெல்லாம் கொண்டாடின அந்த டயலாக்கை சிவகுமார் பேசி அந்த ஒலியை கேட்கும்போது 1954 எங்கே 2018 சாகிறான் அந்த மனுஷன். 65 வருஷம் டயலாக்கு தான் எழுதின டயலாக் ஒருத்தர் பேசுகிறான்னு கேட்டோடனே தன்னை மீறி இந்த கல்லோடம்பு கொண்டு கரைஞ்சி இந்த ஓரமாக கண்ணீர் வெளியே வந்தது. கண்ணீர் வெளியே வந்தோடனே அப்படியே போய் அந்த காட்சியை வெளியே தொட்டுட்டு கால் தொடுக்க முடியாது. அப்படியெல்லாம் இவர்களோடு எனக்கு தொடர்பு உண்டு. இந்த விஷயத்தை எல்லோரும் முடிச்சுட்டு இந்த பையன் சொன்னானே, இந்த கொங்கு நாட்டு உள்ள பழக்க வழக்கங்கள் என்ன, பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன அப்படின்னு அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நான் முடிச்சிடுறேன். நம்ம பொள்ளாச்சி பெல்ட்டு, கோயம்புத்தூர் பெல்ட்லேருந்து தென்மேற்கு பருவ காற்று பேசினா ஒரு மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதாவது பெரிய மழை வராது, மழை சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். புரியுது அவனுக்கு? தொடர்ந்து சாரல் அடிச்சிருக்கும்போது கொங்காடைன்னு ஒன்று போட்டுக்குவோம். கொங்காடைன்னா யாருக்கா தெரியுமா? கொங்கை நான் சொல்லி கொடுத்துருன்னு போலுக்கு சொல்லியிருந்தேன் நான். கொங்காடைன்னு என்ன சொல்லுங்க பார்ப்பேன். சாக்கு இருக்கு இல்லையா, இந்த சாக்கு பையன் காலி சாக்கு இருக்குல்ல, சாக்கு வந்து தலைகளை தொங்குட்டு இந்த பக்கம் மேல் பக்கம் முடிச்சிருக்கு. இப்போ சாக்கு தலைகளாக இருக்குது. இந்த முடிச்சிருக்கிற முனை இருக்கு இல்லையா, இந்த பக்கம் முனையில் அந்த சாக்கு 2ஆக மடித்து இது உள்ளே சொருகிடணும். உள்ளே சொருகிட்டால் இப்படி கிடைக்கும். இதை போட்டு தொங்கிட்டு இதுக்கு பேர் கொங்காடைன்னு பேர். இந்த கொங்காடை எல்லாம் நாங்கள் மழைக்கு போட்டுக்குவோம். அப்புறம் தொடர்ந்து உழுகுதான் பேர் கொசு துளின்னு பேர். மழைக்கு பேர் கொசு துளின்னு பேர். மேமாசி தோத்தலுங்கிறது மேமாசி தோத்தல் சட்டா 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 சடன்னு அடிக்கும். அது மேமாசி தோத்தல். சட்டடி இருக்குன்னு பெய்வாங்க. கல்மாரி மழை பார்த்துக்கிங்க, யார் பார்த்துங்க? கல்மாரி
மழை பெஞ்சால் கல் மாதிரின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, கல் மாதிரினா ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிக்கிறாங்க, பார்த்து முடிக்கிறாங்க. அதான் அந்த பாப்பா அவர் சொல்கிறா, கையாடுறா. கல் மாதிரி மழைன்னா ஐஸ் கட்டி மாதிரி மேலேருந்து மழை இருந்தால் கல் மாதிரி ஒழுகும். புரியுது அவனுக்கு? இது உளுந்து அப்புறம் கிராமப்புறங்கள் சேமையோடு தான் இருக்கும். அதெல்லாம் 80 வருஷம் முன்னாடி வருஷம் காட்டின ஊடு. அது என்ன ஆகும்னா, அங்கங்கே ஓட்டுகள் சின்ன ஓட்டை விழுந்து பெருசாக மழை பெய்யும்போது ஒழுகும், வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒழுகும். 80 வருஷம் 85 வயசு பழைய வீடாக இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே. இப்போல்லாம் தார்ஸ் கட்டடம் வந்துச்சு. அப்போல்லாம் வெறும் ஓட்டு வீடு தானே. மூலையாக பார்த்தா சொட்டு இங்கே சொட்டுன்னு ஒழுங்கு, அங்கே கொஞ்சம் ஒழுங்கு, இங்கே கொஞ்சம் ஒழுங்கு போனால் இங்கே வட்டல் வைப்போம், அங்கே போசி வைப்போம், அங்கே சொம்பை வைப்போம், மானாச்சட்டி வைப்போம், டொக்கு டும்மு டக்கு சத்தம் கொடுத்துருக்கு. இப்படிலாம் மழையில் ஒழுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மழை பயங்கரமாக சட்டடி அடிக்கும்போது ஒரு மில்லர் ஒன்று வெட்டு. மின்னல் வெட்டினா பட்டப்பகலமாக ஆகிப்போம். எங்கள் ஊரில் கரண்ட்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 70 வருஷம் முன்னாடி கரண்ட்லாம் கிடையாது. நடு ராத்திரியில் பள்ளியில் மின்னல் அடித்தா பட்டப்பகல் மாதிரி ஊர் தெரியும். அடுத்த வினாடி ஒரு இடி இடிக்கும், தலையில் விழுந்த மாதிரி இருக்குது. அந்த இடி இடித்த உடனே எங்கள் அம்மாவோட அமைச்சு சொல்லி கொடுப்பான், சொல்கிறான்னு. பொங்கை பற்றி, புளியை பற்றி, ஆற்றை பற்றி, அரசை பற்றி அர்ச்சனா. இது யார் சொல்லியிருக்கீங்க? பொங்கை பற்றி, புளியை பற்றி, ஆற்றை பற்றி அர்ச்சனா சொல்கிறா. அப்போ தான் சாமி தலையில் அணுகொண்டு போடான்னு சொல்லி இப்படிலாம் சின்ன வயசு சொல்ல வச்சு, அப்புறம் மழை உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே படுக்க இடம் இருக்காது. வெளியில் நம்ம ஊரில் போர்வை சொல்ல மாட்டோம், துப்புட்டுன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? போகிறதுக்கு பேர் துப்புட்டு, போர்வையெல்லாம் சொல்ல மாட்டோம், அதுக்கு பேர் துப்புட்டுன்னு சொல்லுவோம். அந்த துப்புட்டை போகிறதா கூட கால் நடுக்கமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் சாக்கு போய் இருக்குல்ல, சாக்கு போய் கூட காலை விட்டுருவோம். காலை விட்டுட்டு தாவரத்தை படுத்துக்கு நல்ல சாக்கு போய் இடுப்பு சாக்கு விட்டு, போர்வை இருக்குது அது மேலே சாக்கு போய் காலை விட்டு தூங்குவோம். அப்புறம் காளான் நல்லா மழை பெஞ்சு பூமி குளிர்ந்ததுக்கப்புறம் பூமியில் காளான் முறைக்கு நீங்கள் சாப்பிட்ற இந்த காளான் இல்லை, ஹோட்டலில் வைக்கிற அந்த காளான் இல்லை, ஒரிஜினல் காளான். எருமை காளான் இப்படி குடமாக இருக்கும், இத்தனை பெருசாக இருக்கும், தண்டு அடிப்பதில் பெருசாக இருக்கும், பூமியில் முளைக்கும். அந்த காளானை பறிச்சுட்டு எங்கள் காலத்தில் அடுப்பில் கேஸ் அடுப்பு இல்லை, கெட்ட வார்த்தை எல்லாம் அது கிடையாது, என்னன்னு தெரியாது. காஞ்சி போன பருத்தி செடிக்கு பேர் பருத்தி மாறுன்னு பேர். பருத்தி மாறு காஞ்சி போன பருத்தி செடி. அந்த பருத்தி மாறு பின்னால் போர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பருத்தி மாரில் கொஞ்சம் பிடுங்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு அந்த பருத்தி மாரை வச்சு எரி விட்டுட்டு பழைய காலத்தை பார்க்கணும். அது எந்த காலத்தை கண்டுபிடிச்சாலும் தெரியல. ஒரு வாக்கணம்னா கரண்டி ஒன்று பெருசாக இருக்கும். அந்த வாக்கணத்தில் உள்ளே வச்சு லேசாக கொஞ்சம் எண்ணெய் தெளித்து விட்டுட்டு இந்த காளான் பீஸாக கொடையை அடிப்பக்கம் தண்டில் பீஸாக வெட்டி உள்ளே போட்டு அது வேக விட்டு லேசாக மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கிரண்டி விட்டு அது வேந்த விட எடுத்து சாப்பிட்டா ஒரு ருசி வருமே. யார் சாப்பிட்ருக்கீங்க அந்த காளான்லாம்? என்னடா என்ன பெரிய சிக்கன் மட்டன் வேணேன், அந்த காளான் ருசி இந்த லைஃப்பில் பார்க்கவே முடியாது. அப்படி அந்த காளான் சாப்பிட்ருப்போம். அப்புறம் எங்கள் காலத்தில் பூரா பூமி செம்மண் பூமி. எங்கள் பூமியில் தஞ்சாவூர் மாதிரி வயக்காடெல்லாம் கிடையாது, செம்மண் பூமி. ஆடி மாதம் ஐப்பசி 2 மாதம் மழை வரும். அந்த மழை பேஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா ஏர் ஓட்டுவோம். ஏர் ஓட்டுவோம்ல குட்டை கலப்பை வால் கலப்பைன்னு தெரியுமா உங்களுக்கு? கலப்பையில் குட்டை கலப்பை வால் கலப்பைன்னா தெரியுமா? எல்லா சின்ன பசங்களாம் ஒத்துக்குமே தெரியாது. குட்டை கலப்பை வால் கலப்பைன்னா என்ன பண்ணி தொலைகிறது, நான் சொல்லி வால் கலப்பைங்கிறது ஆழமாக இருக்கும், பூமி ஆழமாக அவளுக்கு பேர் வால் கலப்பை. குட்டை கலப்பையில் ஷார்ட்டாக சும்மா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு தான் கோடு போடும். அந்த கலப்பையில் பூட்டி உழவு ஓட்டுவோம். ஒரு 20 சுற்றுனதுக்கப்புறமா ஒரு 15 அடிக்கு இடையில இப்படி டீப்பாக ஒரு கோடு இருக்கும். அந்த உழுத பூமி பார்த்திங்கன்னா டீப்பாக ஒரு கோடு இருக்கும். அதுக்கு பேர் வெளார்த்தல்னு பேர். அந்த வெளார்த்தல்னால் அதில் தான் பாசிப்பயிர் தட்டைப்பயிர் நாங்கள் போடுவோம். அந்த டீப்பாக குழிக்குள்ளே அப்படியே உழும்போது போட்டுவோம். அதில் தான் பச்சைப்பயிர் தட்டைப்பயிரெலாம் முளைக்கும். பச்சைப்பயிர் தட்டைப்பயிரெலாம் அடுத்த 2 மாதம் முளைச்சோடனே பூமியில் முளைச்ச பச்சைப்பயிர் தட்டைப்பயிரை பச்சையாக அந்த உரிச்சு சாப்பிடுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பரவாயில்லடா, டேய் அடாடாடா தங்க குட்டிடா, பரவாயில்லையா? நீங்கள் பூமியிலிருந்து அப்படியே முளைச்சி அந்த பச்சைப்பயிர் அப்படியே உரித்து பச்சையாக சாப்பிடுவோம். அதே மக்காச்சோளம் பூமியில் வளைஞ்ச மக்காச்சோளத்தை அப்படியே மேல் தோலை எடுத்துகிட்டு மஞ்சள் படேன்னு இருக்குது, வேகவெல்லாம் வைக்க மாட்டோம், அப்படியே பச்சை பாலெல்லாம் ஒழுகும், அதெல்லாம் சாப்பிட்ருவோம். புரியுது உங்களுக்கு? அப்புறம் கோவை பழம் கேள்விப்பட்டீங்கன்னா, கோவை பழம் சும்மா கதையில் சொல்லக்கூடாது. கோவை பழம் எப்படி சொல்ல பார்ப்போம், கெட்டியாரமே சொல்லுவாங்க. சும்மா டயலாகெல்லாம் கருணாதி எல்லாருக்கும் சினிமா டயலாக் கூடாது. கோவை பழம்னா நீங்கள் கடையில் விற்கிறீங்களே கோவக்காய் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பொரியலுக்கு இந்த கோவக்காய் இல்லது, அது ஒரிஜினலாக சொடியில் வருது. அதே ஷேப்பு தான் இருக்கும். கீழ்ப்பக்கம் நல்ல ரத்த சிவப்பாக இருக்கும், மேலே வராத கொஞ்சம் ஆரஞ்சு கலரு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் மேல் டாப்பில் மட்டும் பச்சையாக இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? மேல் பக்கம் ஒரு கால் பகுதி பச்சையாக இருக்கும், அப்புறம் மஞ்சளாக இருக்கும், அப்புறம் ஆரஞ்சு கலர், கீழே செக்கச்சவேன்னு இருக்கும். அந்த செக்கையை கடிச்சா தான் அது ருசி.
யாரா கடிச்சா சொல்லுங்கப்பா, ஒருத்தனாவது அடாடா புல்ல வைக்கிற மகனே, எல்லாருக்கும் ஒரு முத்தம் கொடுக்கடா டே, அதை கடிச்சிருக்கு. இது மாதிரி இந்த ஆளும்பா சாப்பிட்டுக்கிறா, அடாடா புல்ல வைக்கிறப்பா. ஆமாம், அதே தான், அதுதான். அது என்ன ஆகி போகு, அதே தான். அது விடியும் போது கொஞ்சம் பழுக்குன்னு சொல்லி விட்டோம்னா, ஓனானுக்கு பேர் தமிழில் நம்ம ஊர் பேர் உடக்காயின்னு சொல்லுவாங்க. உடக்காயின்னு தெரியுதா? ஓனானுக்கு பேர் உடக்காய். இது என்ன பண்ணின்னு நம்ம ஒரு நாளைக்கு விடிய காலத்து பழுத்துட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா, காலையில் வந்து பார்த்தா அதுக்குள்ளே பழுத்துறதில்ல. அது அந்த ஏரியா போய் சாப்பிட்டுட்டு மயிலே போய் படுத்துட்டு இருக்கும். அந்த கொடியில் படுத்து பயங்கர கடுப்பு. இது நமக்கு இடது கை பழக்கம். சொன்னாங்க இல்லை, ஒரே அடி ஒரு கல் ஓனான். இப்படி எல்லாம் கிராமப்புற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அப்புறம் வந்து மாடு கண்ணு போட்டு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு கெட்ட வார்த்தையில் கிடையாது. மாடு பிரசவம் பண்ண பார்த்துருக்கீங்களா? மாடு கண்ணு போடலாம். நான் வந்து எனக்கு 7-10 வயசில் பார்த்துருக்கேன். நடு ராத்திரியில் மாடு பயங்கரமாக கற்று. எங்கள் அம்மா வந்து டார்ச் லைட் தூக்கிட்டு போவாங்க. போனோன்னா மாடு இந்த பக்கம் அந்த பக்கமாக அப்படியே தடுமாறு, கொஞ்சம் நேரம் தடமாறுங்க. அப்புறம் படுத்து முக்கின உடனே பிறப்பு உறுப்பு வழியாக பொலேன்னு ஒரு பாலித்தீன் பை கொண்டு வந்து கருப்பை வந்து விழுகும். பிறப்பு உறுப்பு வழியாக பொலேன்னு ஒன்று இந்த சைஸில் ஒன்று வந்து வெளியே இருந்து பாலித்தீன் பை கொண்டு விழுகும். உளுந்த 2வது நிமிஷம் கூட அந்த பாத்தியமே உடஞ்சினா தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். தண்ணி வெளியே போனோடனே கருன்னு ஒன்று ஈரமாக இருக்கும். உடனே மாடு என்ன பண்ணி எழுந்து அந்த உடம்பை நக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஈரமாக பகுதியாக நக்கி அந்த முடியெல்லாம் பழிச்சுனா ஈரமாக அந்த பகுதியாக நக்கி விட்டு ரெடி ஆகிடும். அது என்ன கடவுளை அற்புதம் நினச்சி பாருங்கள். அதான் கண்ணு போட்டு 5 நிமிஷம் ஆகலையா, காது குழாம்பெல்லாம் இந்த கலர் இருக்குது. பார்த்துக்கலாம், கண்ணு போட்ட காதுக்கு குழாம்பு இந்த மாதிரி மஞ்சளாக இருக்கும். அப்புறம் தான் தேஞ்சி முதல்ல மஞ்சளாக இருக்கும். இந்த குழாம்பில் கண்ணு போட்ட 3 நிமிஷத்துக்குள்ளாது எழுந்திருக்கிற முயற்சி பண்ணு, இப்படி பொத்துன்னு விழுந்துடும். அப்புறம் இப்படி நிற்க பொத்துன்னு விழுந்துடும். 2 காலுக்கு விழுந்துருக்கு, நீட்டி விழுந்துடும். எழுந்து போய் நிற்க முடியாது. கஷ்டப்பட்டு அப்புறம் எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் எழுந்து நின்று அப்படி நிலமாயிட்டு தடுமாறிட்டு கழுத்துக்கிட்ட போய் முன்கால்கிட்ட போய் அடி வயிற்றில் போய் மடியில் பால் குடிக்கும். யாரையா கண்டுபிடிச்சாங்க? இந்த பச்சை கண்ணு குடிக்கிற பால் குடிக்கிற இடம் வந்து மடி இங்கே தான் இருக்குங்க. எவன்டா சொல்லி கொடுத்தீங்க? இந்த அற்புதமெல்லாம் நான் பார்த்தவன். அப்போ கண்ணு போட்டால் சீம்பால் கொடுப்பானுங்க. சீம்பால் சாப்பிட கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. சீம்பால் அடே இது பெரிய ஆளுகடா, எல்லாம் கவுண்டா பசங்க தான் போட்டிருக்கு. எல்லாமே சீம்பால் சாப்பிடாத பையன் இருப்பானுங்க. என்ன ருசி சக்கரை போட்டு கொடுப்பானு. அந்த சீம்பால் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தவங்க. அப்புறம் பள்ளிக்கூடம் அப்படின்னு போகிறீங்கன்னா, பள்ளிக்கூடம் வந்து எங்கள் காலத்தில் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. புள்ளார் கோயிலில் பூஜை பண்ணுற பண்டாரம் தான் ஆனாவனா சொல்லிப்பான். புள்ளார் ஆனாவனா சொல்லியிருப்பான். தெருவில் போய் மண் அள்ளிட்டு வருவோம். திரும்ப இப்போ பண்ணிட்டு வந்து சமணம் போட்டு உட்காந்து சென்னையில் அந்த மண்ணை கொட்டிடுவோம், குமிச்சிடுவோம். இப்படி குமிச்சிட்டு அந்த மண்ணை சதுரம் பண்ணி அந்த சதுரம் பண்ண மண்ணை தான் ஆனாவனை எழுதணும். ஞாபகம் வச்சிங்களா? ஆனாவனா என்பது அந்த ஆள்காட்டி வரலாம் சதுரம் பண்ணிவிட்டு அந்த மண்ணை தான் ஆனாவனை முதல்ல அறிவோம்னு நாங்கள் எழுதி பழகிறது. அப்படி தான். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் 4 பல்லாந்து ஊரில் ஜிடி நாடு பிறந்து வளர்ந்த ஊர், கலங்கல் பேர். அங்கே போனால் கல்மண்டபத்தில் போனால் நீங்கள்லாம் வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர்னு பாடப்புத்தகத்தில் கடவுள் வாழ்த்து படிச்சிருப்பீங்க. பெரும்பாலும் வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் படிச்சிருப்பீங்க. நாங்கள் படித்தது வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவே. புரிஞ்சுட்டிங்களா? வாழ்க வாழ்கவே நமது மன்னர் வாழ்கவே 5ஆம் ஜார்ஜ் மன்னர் வாழ்கவேன்னு 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஆண்டுட்டுருக்குறான். அப்போது நான் சொல்கிறது 1945-46. இப்போ புதுசத்துலேருந்து ராஜா ட்ரெஸ்ஸில் இருப்பான், லெஃப்ட் சைடில் அந்த கத்தியெல்லாம் வச்சுட்டு கிரீடத்தோடு இருப்பான். இந்த பதில் பாட்டு இருக்கு. இப்படி ஆரம்பி திடீர்னு ஒரு நாள் கொடியாற்று நாங்கள் வாங்கிடாங்க. என்ன இருக்கு வயசு ஒரு 5-6 வயசு ஓடுறோம். ஒரு சங்கத்தில் கொடியாற்றுனாங்க. அப்புறம் மிட்டாய் கொடுத்தாங்க. ஆரஞ்சு கலர் மிட்டாயி, மஞ்சள் கலர் மிட்டாயி, பச்சை கலர் மிட்டாய் கொடுத்தாங்க. ஆரஞ்சு மிட்டாயை ஃபஸ்ட் டைம் லைஃப்பில், பச்சை கலரு, மஞ்சள் கலர், சிவப்பு கலர், பிங்க் கலரில் ஆரஞ்சு மிட்டாய். என்னன்னு கேட்டால் நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்டுனாங்க. எங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சு தெரியவில்லை. அந்த ஆரஞ்சு மிட்டாய் முதல் சாப்பிடுறது ஞாபகம் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி ஆரம்பித்து அப்புறம் 1ஆம் கிளாஸுக்கு 1 ரூபா, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் கிளாஸ் 3 ரூபா, 4ஆம் கிளாஸ் 4 ரூபா கொடுத்து பண்ணேன். இங்கே எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுகள் இருக்கிறீங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் ஒரு கணக்கு போட்டேன். இப்போ முன்னாடி கொஞ்சம் விவரமான ஆளில் உட்காந்துருக்கானுங்க. கையில் காசு வச்சுருக்க பாக்கெட்டில் கத்தியமாக கொடுப்பேன். ஒரு கணக்கு போடுறேன். நம்ம அம்மணிகள் பச்சை சேர கட்ட அம்மணிகளாக உட்காந்துருக்கா. இந்த கணக்கு போட்டு சொல்லிட்டிங்கன்னா 1000 ரூபா போகிறக்குள்ள கொடுத்துட்றேன். 1/4 அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். 1/4 அரைக்கால் உனக்கு தான் சொல்கிறேன். 1/4 அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? 1/4 அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய். 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? நான் இன்னொரு 5 நிமிஷம் பேச போல சொன்னீங்கன்னா சத்தியமாக மேடையிலே 1000 ரூபா கொடுக்குறேன்.
போட்டு பாருங்கள். இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, லமுட்ட முடியாது. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா வியசமாய் படிச்சுக்கணும். வியசமாய் பண்ண புரியுங்களுக்கு கால் வாய்ப்பாடு 1/4, அரை வாய்ப்பாடு 1/2, முக்கால் வாய்ப்பாடு 3/4, வியசமாய்ப்பு 1/16. கொப்ப மகனை அது படிச்சிருக்கணும். 1/16 படிச்சிருந்தா தான் அதை போட முடியும். இங்கே சும்மா நாங்கள் கம்ப்யூட்டர் நோண்டக்கூடாது. ஏதாவது போன கொண்டே போடுவேன். நான் இப்போ யாரை காட்டுறா பாரு இங்கே பற்றி உட்காந்துட்டு நேராக அடித்து பார்க்கலாம். மகன் அந்த வேலை வச்சுக்காத, மைண்டில் சொல்லு. வாய்ப்பாடே படிக்காத பிள்ளை இது நேராக அடித்து பார்க்கலாம் பார்க்குறாங்க. ஆயந்தான் அப்படியே கிடைக்கிறது ஆசு. இதையெல்லாம் நாங்கள் 4 வயசில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சூலூர் போய் 6, 7, 8க்கு 2.25 ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு அப்புறம் 9, 10, 11க்கு வந்து 5 காலம் ஃபீஸ் கட்டி படித்து முடித்து அந்த கடைசி வருஷம் எங்கள் அம்மா படாத பாடுபடுறான். இங்கே நிற்கிறா சிங்கக்குட்டியாக நிற்கிறேன். நான்லாம் பெருமைக்குரிய குடும்பமெல்லாம் கிடையாது எனக்கு. இந்த நாள் ஊனமாக வந்தானே அவன் கையெடுத்து கும்பிட்றான். அவன் சொன்னான் பார்த்தியா 32 வயசு உங்கள் அம்மா விடுவோம், கண்ணை தண்ணி வந்துடுச்சு. எங்கள் அம்மா விடுவான்னு 32 வயசுல அந்த ஆள் சொல்கிறான்னா அவன் எவ்வளோ படிச்சுக்கணும். செருப்பில் நடந்து வந்துட்டு இருக்கிறான். நீ யாருமே சொல்ல முடியாது. சொல்கிறான் உங்கள் அம்மா 32 வயசு விடோ ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். கண்ணை தந்தி விடுச்சு. 32 வயசு அம்மா விடோ, எங்கள் அப்பா 33 வயசு எங்கள் அப்பா செத்து போயிட்டார். அந்த பொம்பளை வந்து காடு கரையில் செங்காட்டில் பாடுபட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி நான் மேடை நிற்கிறேன். எங்கள் அம்மா போட்ட பிச்சை ஞாபகம் வச்சுக்கணும். 50 வயசு வாழ்ந்து 81 வயசு எங்கள் அம்மா செத்து போனாங்க. அந்த அம்மா போட்ட பிச்சையில் தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். கடைசி வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் 5 கிலோ கட்டியாச்சு. இப்போ 2 நாள் ஆச்சு. 11 ரூபா 50 பைசா வேணும்னா இது என்ன இளவு? திடீர்னு நேற்று கட்டினேன். ஆமாம் அது ஸ்கூல் ஃபீஸு, இது பப்ளிக் எக்ஸாமாம்மா, பொது பரீட்சை இல்லையா, எஸ்எஸ்எல்சி பொது பரீட்சை. 11 ரூபா 50 பைசா கட்டணும்னாங்க. நீ சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இது இருக்கிற காசை போரைக்கு போட்டு சோளத்தட்டு வெட்டிட்டு இருக்காங்கடா. கூலிக்காரங்க நான் காசு கொடுப்பேனா, உனக்கு காசு கொடுப்பேனா, உயிரை வாங்குறான் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அந்த 11 ரூபா 50 பைசா கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு போய் கட்டியாச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு போய் தலையை சொரிஞ்சேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த 6, 7, 8, 9, 10, 11 6 வருஷம் கூட படித்த பசங்கள்லாம் ஒரு 25 பேர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. வாத்தியாருங்க ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. 8 வாத்தியார், இந்த 7 பிள்ளைங்க, 25 பசங்க சேர்ந்து ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 5 கொன்னே போடுவேன். 5 குழந்தைங்க ஒவ்வொன்றா சேர்த்து போயிட்டாங்க. நீ சேர்த்தா மயிலே போச்சு, கொன்னே போடுவேன் அப்படின்னாங்க. நம்ப மாட்டேங்க. அன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு 3:30 மணிக்கு கிளாஸில் பெஞ்சில் எடுத்து போடுறாங்க ரெடி பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. என்ன மாதிரி நான் எப்போவுமே 4th ரேங்க் தான். இது ராட்சச பசங்க 1, 2, 3 பசங்க ரேங்க் வாங்க விடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் விட மாட்டேன். ராட்சச பசங்க என்ன படித்தாலும் அவன் 1, 2, 3 இருப்பான், நம்ம 4th ரேங்க் தான். என் வீட்டிலே பொழப்ப அப்படி ஒன்றாங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் போய் வீட்டுக்கு காசு கொடுக்கல. எல்லாம் பை தூக்கி தோல் போட்டு வெளியே போகிறான். மற்ற பசங்க குடிக்கலாம். எங்கடா போகிறீங்கன்னாங்க, வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா. இல்லை ஃபோட்டோ எடுக்குன்னா அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா. ஓ காசு கொடுக்கலையோ அப்படி ஃபீல் பண்ணி பரவாயில்ல ஃபோட்டோ நின்று போனாங்க. அது நாகரிகம் இல்லை, காசு கொடுக்காம ஃபோட்டோ நிற்கக்கூடாதுன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் 50 வருஷம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் குரூப் ஃபோட்டோ பார்த்து கண்டு தண்ணி வரும். நான் யார் வீட்லையும் குரூப் ஃபோட்டோ பார்க்க மாட்டேன். யார் வீட்லேயும் போய் குரூப் ஃபோட்டோ பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். இந்த ஃபோட்டோ நம்ம எடுக்க முடியாதுன்னு நம்ப மாட்டேங்க. சினிமா நடிகனாகி 192 படங்கள் நடித்தேன். 87 கதாநாயகி கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்து நடித்தேன். கொடுமையை பாரு. அதுக்கப்புறம் பைத்தியக்காரி பொண்டாட்டியை வந்து 2 குழந்தைய பெற்று கொடுத்துருக்காங்க. நினச்சி பாருங்க. ரோசக்காரியை கல்யாணம் பண்ண நினச்சி பாருங்க. 87 கதாநாயகி கட்டி பிடிச்சி கன்னத்தை மொத்தம் கொடுத்து நடித்து 192 படங்களில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 4 கோடி ஃப்ரேமில் இந்த மூஞ்சி இருக்குது. 4 கோடி ஃப்ரேமில் இந்த மூஞ்சி இருக்குது. ஆனால் அந்த 5 ரூபா ஃபோட்டோ இல்லை. அதனால தான் இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்து நான் கட்டாமல் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா அந்த ஃபோட்டோ அருமை வந்து அவங்களுக்கு தான், எனக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு தெரியும். அப்படி ஆரம்பித்து நான் விட்டேன்னா 50 வருஷம் கழித்து அதே ஸ்கூலுக்கு போய் விஜய் டிவிக்காக பேட்டி எடுத்து அதே ஸ்கூலுக்கு போய் 10 பசங்க உயிரோடு இருக்கிறாங்க. வாத்தியார் 2 வாத்தியார் உயிரோடு இருக்காங்க. போட்டப்படையே 3 பேர் கிளவி ஆகிட்டாங்க. 4 கிழமை தானே. 4 கிளவிங்க 10 பசங்க வாத்தியார் நான் உயிர் எல்லாம் வச்சு எந்த இடத்த விட்டோமோ அதே இடத்த பெஞ்சை போட்டு அங்கேயே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்து வரார் கவுண்டர் என்ன வராது இல்லை நேராக மேலே ஏறி வந்து இப்போ தான் வருங்கண்ணா நேராக போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ என்ன வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை தத்தெடுத்துக்கிட்டு இன்றைக்கி அந்த ஸ்கூலுக்கு நான் தான் தலைவர், முன்னாள் மாநில அறக்கட்டளை தலைவர். 30 லட்சம் ரூபா சேர்த்து வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் பஞ்சாயத்து யூனியனில் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு வர பசங்களுக்கு கிட்டத்தட்ட 14 வருஷமாக 5000 வந்து 20 பசங்களுக்கு 14 வருஷமாக கொடுத்துருக்கோம். அந்த படிவை தத்தெடுத்துக்கிறோம். அந்த மாதிரி சொன்னால் கிராமத்து வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்புறம் நான் ஊருக்கு போகணும், ஃப்ளைட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. உங்களை எல்லாம் சந்திச்சில் அளவெல்லாம் சந்தோஷம். என் குழந்தைங்க, என் பெரியவங்க, என் தம்பி மாதிரி, எங்கள் அண்ணன் மாதிரி யாரும் கிடையாதுங்க, சத்தியமே கிடையாது. அவர் நீ அண்ணனா இருக்க இல்லை
என்ன வயசு உங்களுக்கு? வெள்ள முடிக்காரர் என்ன வயசு? என்ன வயசு? சின்ன பையன் தானேப்பா. 72 என்ன 6 வயசு சின்ன பையன் தானே. அட பாப்பா. அப்போ இது 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 பக்கத்து தம்பி, அது இன்னும் சின்ன தம்பி, அது குட்டி பசங்க, என் பேர பேத்திகளில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எல்லோரும், இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும், சேலத்தில் இருக்கிற எல்லோரும், தமிழ்நாட்டுக்கு எல்லோரும், இந்தியாவில் இருக்கிற எல்லோரும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் எல்லா வளமும் பெற்று 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கபிலபுரம் சொல்லியிருக்கிறார். 100 பூவு. அந்த பூவெல்லாம் மானசீகமாக சொல்லி உங்கள் மேலே தூவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வள்ளிதழ் ஒன்செங்காந்தள் ஆம்பல் அனிச்சம் தன்கை கோவலை குறிஞ்சி வெற்றி செங்கொடு வேரி தேமா மணிச்சகை உறுதினார் அவிழ்த்து உந்தூள் கூவரம் எரிபுற எருளம் சுள்ளி கூவரம் வடமலம் வாகை வான்பூங்குடசம் எருவை சேர்விளை மணிப்பூங்கருவிளை பயனி மானி பல்லண குரவம் பசும்புடி பகலம் பல்லணக்காயா விரிமலர் ஆவரை வேரல் சூழல் குறியை பூளை குருநர்கண்ணி குறுகலை மருதம் விரிப்பூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செருந்தி அதிரில் பெருந்தன் சண்பகம் கலந்தை குளவி கடிகமல் கல்லிமா தெல்லை பாலை கல்லிவர் முல்லை கொல்லை படவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீண்டர் நெய்தல் தாழை தடவம் முள்ளாட்டாமரை ஞாழல் மவல் நந்தன் கொகுடி சேடல் செம்மல் சிறுசங்குடலை கோடல் கைதை கொங்குமுதி நடுவலை காஞ்சி மணிக்குலை கல்கம நெய்தல் பாங்கரம் மராம் பல்பூந்தணக்கம் இங்க இளவம் தூங்கினர் கொண்டை அரும்பு அமராத்தின் எண்குடிய வரை பகண்டை பல்லாசம் பல்பூம் வண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பாய் துளை துடுப்பும் தோந்தி நந்தி நரபம் நண்பு நாகம் பாரம் பேரம் கைங்குறுக்கு தறி ஆரம் காடு கடியின் முன்னை நந்தம் நாகம் நல்லூர் நாடி மாயில் குந்து வேங்கையும் புறம். இந்த 100 போய் உங்கள் எல்லாரும் மேலே தூவி நீங்கள் எல்லாரும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஓகேவா தம்பி? வார்த்த வயதில்